திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுமாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கலிமை மலையானே போற்றி போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேள் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார். ஒரு தெரியா காலத்தே உள்புகுந்தின் குளம் மண்ணி கருத்திருத்தி ஓன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியே அடிகொள் தில்லை கண்டேனே. செல்வியது உன் பொத்திருவடி தாமரை சிந்தையுள் மண்ணியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே, உன்னியது நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் முந்தன் பரமாகம பத்ததியே. கற்பார்ந்த காலம் கடவா கடல் கடக்க தெப்பமாய் வந்தனக்கு சேர்ந்ததே, அப்பன் உருவாசகம் கொண்டுரைத்த தமிழ் மாலை திருவாசகம் என்னும் தேன். சிவா திருச்சிற்றம்பலம். ஆண்டு விழாவினையும் பன்னிரு திருமுறை பெரு விழாவினையும் தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனாய ஆனந்தமா நடராச பெருமானின் திருவடிகளை வணங்கி பணிகின்றேன். தில்லையுள் கூத்தன் திருவடிகளில் மாணிக்க வாசகர் சாத்தி அருளிய திருவாசகம் என்னும் திருவளர் தாமரையில் ஊறும் தேனை பருக அமர்ந்திருக்கின்ற அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்த்த எம் தாய் தந்தையரையும் எம் ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி பணிகின்றேன். ஞாயிற்கடையாய் கிடந்த என்னையும் ஒரு பொருளாக கருதி திருவாசகம் என்னும் தேன் என்ற தலைப்பில் பேச பணித்த ஆளுடைய அடிகள் திருக்கூட்டத்தின் தலைவரையா அவர்களையும் அத்திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களையும் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருவாசகம் என்னும் தேன். சைவ திருமுறைகள் 12 8வது திருமுறையாக விளங்குவது திருவாசகம். இதை சிகா மந்திரம் என்று கூறுவார். சிகா மந்திரம்னா மந்திரங்களுக்கெல்லாம் தலையாயது. நம் உடலுக்கு தலையாக சிகை இருப்பது போல மந்திரங்களுக்கு தலையாக இருக்கின்ற சிகா மந்திரம் திருவாசகம். இந்த திருவாசகம் திருவுடைய சொற்களால் செய்யப்பட்ட ஒரு அருள் நூல். இந்த திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகாதார். எழும்பையும் உருக்கும் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜியு போப் அவர்கள் சொல்கிறார்கள். திருவாசகம் நம் உள்ளத்தை உருக்கும், கல் நெஞ்சத்தையும் கரைக்கும், எல்லை மறுவாத நெறியை விளைக்கும், தொட்டாரை சிவமாக்கும். காலையில் ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, திருவாசகத்தை தொட்டால் அது நம்மை சிவமாகவே மாற்றும். சிவபெருமானின் திருவருள் உள்ளின்று உணர்த்த
தன் செயல் அற்று தானும் அற்று தான் யாருங்கிறதையும் மறந்துட்டார். அற்ற பின் இறை நிலையில் விளைந்த வாக்குதான் இந்த திருவாசகம். திருவாசகம்ங்கிறது ஒரு அருள் நூல் மட்டும் கிடையாது, அது ஒரு அனுபவம். மாணிக்க வாசக சுவாமிகளின் அனுபவம், அந்த அனுபவ நூல் தான் திருவாசகம். இதை நாம் படித்து அனுபவித்துத்தான் உணர முடியும். அனுபவித்து உணரக்கூடிய ஒரு நூல் திருவாசகம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று மாணிக்கவாசக சுவாமிகளே சொல்லுகின்றார். சொல்லிய பாட்டின் பொருளாக விளங்குகின்ற அந்த தில்லை கூத்தபிரானை நாம் உள்ளத்திலே உணர்ந்து இந்த திருவாசகத்தை நாம் கூற வேண்டும். இந்த திருவாசகம் ஐயா இப்ப சொன்ன மாதிரி தேனாய் தித்திக்கும். திருவாசகம் படிக்க படிக்க தேனாய் தித்திக்கும். அந்த தித்திப்பு நம் உள்ளத்தை உருக்கும், நம் பிறவி பிணியை தீர்க்கும். மருந்து சொன்னாங்க இல்லைங்களா, நம் பிறவியாகிய பிணியை தீர்க்கும் மருந்து. பக்தி சுவை சொட்டும். இந்த ஆன்மாவிற்கு ஞான உணவை தரும். திருவாசகம் படிக்க படிக்க தித்திக்கும், நம் பிறவி பிணிக்கு மருந்தா. பக்தி சுவை சொட்டும், உள்ளத்தை உருக்கும், நம் ஆன்மாவிற்கு ஞான உணவாகும். இந்த தேன் இருக்குல்ல, இந்த திருவாசக தேன், இது சிவபுராணம் தொடங்கி அச்சோபதிகம் வரை 51 பதிகங்களும் தேன். 51 பதிகங்களும் தேன். பாய் பரியோன் தந்த பரமானந்த பயனை செய்யாய் கண்டாய் திருவாதூர் ஆளும் தேன். திருவாதூர் ஆளும் தேன். திருவாசகம் மட்டும் தேன் இல்லைங்க, அந்த திருவாசகத்தை தந்த மாணிக்கவாசக சுவாமிகளும் தேன் தான். நூலும் தேன், நூல் ஆசிரியரும் தேன். இந்த திருவாசகத்தேன், இப்போ திருவாசகம் தேன் சொல்லும். அப்போ அந்த தேன் எங்கே இருந்தாலும் தானே எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏதோ ஒரு மலரில் இருந்து தானே அந்த தேன் சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த மலர் எது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம நடராஜ பெருமானின் திருவடி தாமரை மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேன் தான் திருவாசகம். வாதவூர் வண்டு தில்லை கூத்தனின் திருவடி தாமரை மலரிலே உண்டு சேகரித்த தேன் தான் திருவாசகம். வாதவூர் வண்டு தில்லை கூத்தனின் திருவடி தாமரை மலரிலே உண்டு சேகரித்த தேன் தான் திருவாசகம். இந்த தேனை சுவைச்ச நம்ம வள்ளல் பெருமான் சொல்றார், வள்ளலார் பெருமான், அந்த தேன் எப்படி இருந்துச்சு, இந்த திருவாசகங்கிற தேன் இருக்கு, அது எப்படி ஒரு சுவை உடையதாக இருந்தது என்று நம் வள்ளலார் பெருமான் சொல்றார். முதல்ல திருமணமாகி முதலிரவன்று திருவாசகம் முற்றோதல் செய்த பெருமான் நம்ம வள்ளலார் பெருமான். இரவு முழுவதும் உட்கார்ந்து திருவாசகம் படித்தார். மனைவி கேட்டாள் நாம. அப்படியாப்பட்ட பெருமகனார் இந்த திருவாசக தேனின் சுவையை கூறுகிறார். மான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கரும்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே. என்னென்ன கலந்துருக்கு பாருங்க. அந்த வாசகத்தை நான் படித்தேன்னா சாமி, அதில் நான் கலந்து பாடணும். ஃபஸ்ட்டு நான் கலக்கணும். நான் கலந்து பாடுங்கள் அதில் நற்கரும்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தெலுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து என் உயிர் கலந்து இவ்வளவும் கலந்தால் அது எப்படி இனிக்குமா? ஒட்டாமல் இனிப்பதுவே. தேன் திகட்டுங்க. 2-3 ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட முடியாது, திகட்டும். ஆனால் திருவாசகத்தேன் திகட்டவே திகட்டாலும் ஒட்டாமல் இனிப்பதுவே, திகட்டாமல் இனிக்கும் சாமி. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த திருவாசகத்தேன்னு வள்ளல் பெருமான் அதன் சுவையை கூறுகிறார். நம்மளே எத்தனை தடவை முற்றோதல் பண்ணிட்டோம்? 100 தாண்டிட்டோம். காசியில் போய் 100வது முற்றோதல் பண்ணிட்டு வந்துட்டோம் ஆளுடைய அடிகள் கூட்டத்தில். என்னைக்காவது நமக்கு திருவாசகத்தை திகழ்த்தி இருக்கா?
என்னைக்கு கூப்பிட்டாலும் ஐயா இந்த வாரம் முற்றுவதல் இருக்கா, இந்த மாதம் என்னைக்கு இருக்கு. படிக்கும்போது ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அந்த 20 பதிகத்தை தாண்டிட்டு அந்த ஸ்பீடை பார்க்கணுமே நமக்கு. என்ன ஒரு அப்படியே முடிக்கும் போது இன்னும் பாட மாட்டோமான்ற மாதிரி முடிச்ச ஒரு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாம் கேட்பாங்க, ஒரு நாள் படிக்கணுமா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குமா, 51 பதிகமா, இந்த புக்கு முழுசாவா. ஆனால் நமக்கு காலையில் உட்காந்து சாயந்தரம் சாப்பிட எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. மதிய சாப்பாடு எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு படிங்கம்மானா சாப்பிட எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம அடியார் பெருமக்கள் ஐயா சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு திருவாசகம் படிக்கிறவங்க அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் அந்த சாப்பிட்டு சுவை பார்த்துருக்கோம் சொல்கிற மாதிரி அந்த சுவைத்தவர்களால் அதை விடவே முடியலை. அது மாதிரி இந்த திருவாசக தேனை நாம் திகட்டாமல் சாப்பிட்டுட்டே இருக்கோம். திகட்டாத தேன் இந்த திருவாசகம். படிக்க இனிக்கும், கேட்க காதிலே தேனாய் வந்து பாயும், நினைக்க உள்ளத்துல ஆனந்த தேன் ஊறும். அப்படியாப்பட்ட இந்த திருவாசகத்தை தித்திக்கும் சிவபெருமானை இனிமையா, அந்த தேன்ல இனிமையா திருவாசகத்துல தித்திக்கிற சிவபெருமான மாணிக்க வாசகர் போன தடவை தித்திக்கும் சிவபெருமான்னு நிறைய இடத்துல எப்படியெல்லாம் கண்ணிலே தித்திக்கின்றார், கடலிலே தித்திக்கின்றார், உடையுள்ளே தித்திக்கின்றார்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அதை அவர் எப்படி சொல்றார் அப்படின்னா, தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்தவனே அப்படின்னு சொல்றார். அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவினா போவள்ளி கொய்யாமே அப்படின்ற. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அப்படின்ற. தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானையும் அவனுடைய திருவருளையும் தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசக சுவாமிகள் சிறப்பிச்சு சொல்றார். சிவபெருமான் இந்த மாணிக்க வாசகரை கருணை வான் தேன் கலந்து அருளோடு பராமுது ஆக்கி எல்லையில்லா கருணையையும் அமுதத்தையும் பேரருளையும் கொடுத்து அற்புதமான ஒரு திருவாசகங்கிற ஒரு நூலை அவர் வாங்கிட்டார். ஆனால் நம்ம மாணிக்கவாசக சாமி என்ன சொல்றாருன்னா, தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா ஆர்கொலோ சதுர அந்த முன்பில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பார். சாமி, அந்தமில்லாத ஆனந்தத்தை நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டேன் சாமி. தந்தது உண்டனை, உன்னை என்கிட்ட கொடுத்துட்ட, கொண்டது எந்தனை, என்னை நீ வாங்கிட்ட சாமி. ஆனா நீ எனக்கு என்ன கொடுத்துருக்க, அந்தமில்லா ஆனந்தம் கொடுத்த. ஆனால் என்கிட்ட இருந்து யாது நீ பெற்றது ஒன்று என்பதை கிட்ட எல்லாம் நான் ஒன்னாவது எனக்கு கிடைக்குமா சாமி, என்னைய போய் ஆட்கொண்டு எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் சாமி என்ன தெரியுமா சொல்றாரு, மாணிக்க வாசகா உங்கள்கிட்ட இருந்து நான் எவ்வளோ பெரிய விஷயம் வாங்கியிருக்கேன் தெரியுமா, திருவாசகங்கிற ஒரு தேன் அமுதத்தையே வாங்கியிருக்கேன் இல்லையா. திருவாசகங்கிற தேனையே நான் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். அதனால நீ சதுரன் கிடையாது, நீ சாமர்த்தியசாலி கிடையாது, நான் தான் சதுரன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மாணிக்கவாசகரை பார்த்து சொல்றாரு. இப்போ சதுரர் யாரு, சாமி தான் இல்லைங்களா. ஊழிக்காலத்தின் தனிமையை போக்கிக் கொள்வதற்காக அவரே வந்து உட்கார்ந்து எழுதி வாங்கிட்டு போயிட்டார். திருவாசகம் தேன் அப்படின்னா அது உள்ளே இருக்கிற அந்த தித்திப்பு சிவபெருமான். திருவாசகம் தேன், அந்த தேனின் உள்ளே இருக்கக்கூடிய தித்திப்பு சிவபெருமான். தேனை சாப்பிட்டா தான் தித்திக்குமா தித்திக்காதான்னு தெரியும். சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் திருவாசகம் தித்திக்கும். அதனால திருவாசகம் படிக்க தேனாய் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் தித்தித்து நம் ஊனையும் எண்பினையும் உருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்லவே இல்லை. தேன் தித்திக்கும், நம்மளை உருக்கும். அது எப்படிங்க உருக்கும்? தித்திக்கும் தெரியும், தித்திக்குது, நம்ம படிக்கிறோம், உணர்றோம், தித்திக்குது. உருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி உருக்கும்? சிவபிரகாச சுவாமி சொல்றார், துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் சொல்றார், உருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது வேதம் திருவாசகம், ஐயா காலையில் நிறைய வேத மந்திரங்கள்லாம் சொன்னாங்க. இந்த ரெண்டையும் எடுத்து இது ரெண்டுமே உயர்ந்தது தான், ஆனால் இதில் எது உருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு அவர் பதில் சொல்றார். வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்ச
கேட்பவர் காண்கிலே திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதியர் கருங்கல் மனமும் கரைந்து உகக்க கண்களோடு மணற்கேணியில் சுரந்து நீர்ப்பாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர் பெய்தி அன்பராகுணர் அன்றி மண்பதை உலகில் மற்ற இல்லரே. வேதம் படிக்கிறவங்க யாராவது கண்ணீர் விட்டு அப்படியே உருகி இருக்கிறத நான் பார்த்ததே இல்லைங்க. ஆனால் திருவாசகத்தை இங்கே ஒரு தடவை ஓதுனா அந்த கருங்கல் மனமும் கரைந்து எப்படி வந்தால் கண்களில் மணற்கேணியிலிருந்து சுரந்த நீர் வருவது போல அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் பொலபொலன்னு கொட்டுது. மெய் விதிர்ப்பெய்தி அன்பர் ஆயிடணும், சிவபெருமானுக்கு அடிமை ஆயிடணும். அதை விட்டா இந்த மண்ணுலகில் உனக்கு வேற வழியே இல்லை. அந்த அளவுக்கு சிவபெருமான் ஒருக்கும். புனிதா அச்சோபதியை கல்லும் நான் பார்த்துருக்கேன். அச்சோபதியை படிக்கும்போது பார்த்தா அப்படியே கண்ணில் மழவலையாக வரும். எனக்கு ஆனந்த மாலை படித்தா கட்டாயமாக வரும். ஆனந்த மாலைக்கு கண்ணீர் ஒரு சொட்டாவது வராமல் இருக்கவே இருக்காது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் நிறைய வந்து கழுவுவார். பார்த்துட்டே அழுதுகிட்டே இருப்பார். அவருக்கு என்ன தோணுமோ தெரியாது. திருவாசகம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுவார். ஆனால் எனக்கு அந்த அளவுக்குலாம் நான் படிக்கிறேன், எத்தனையோ தடவை படிச்சிட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு பிடிச்சாலும் எனக்கு தெரியாது. ஆனால் ஆனந்த மாலை படிக்கும்பொழுது கட்டாயம் ஒரு சொட்டு கண்ணீராவது வரும். அதுபோல் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து படித்தால் எவ்வளோ பேர் உணர்ந்துருக்கீங்களா? கண்ணீர் வந்திருக்கா? திருவாசகம் எதிரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த இதை படிக்கும் பொழுது எழும்பையும் ஒருக்கும்னு சொல்கிறார். அது மாதிரி திருவாசகம் படித்தோன்னா கட்டாயமாக கண்களிலே நீர் கசிந்து உருகும். தாயாய் முளையை தருவானே தாராதொழிந்தார் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பினிதான் நல்குதியே தாயே என்றும் தாளடைந்தேன் தயாடி என்பார் இல்லையே நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோம். இந்த பதிகம் முழுசா ஒரு பாடல் தான். ஆனால் முழுசாக படித்தோன்னா அப்படியே உருக்கும். எனக்கு இந்த பாடல் ரொம்ப உருக்கும். தாயாய் முளையை தருவானே தாரால் ஒழிந்தால் சவளையாய் நாயே கழிந்து போவேன் நம்பி இனிதால் நல்குதியே தாயே என்றும் தாள் அடைந்தேன் தயானி என்பால் இல்லை நாயே அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ நான் வேணாமா சாமி நான் விட்டாடிய சாமி அப்படின்னு இன்னமா உருகிற அழுது அடியடைந்த அண்ணலல்லவா நம் பெருமான். அதனால அவருடைய பாடல்கள் திருவாசகம் ஒன்று நம்ம படிக்க அப்படியே உருக்கும் நம்மளுக்கு. இந்த திருவாசகம் தித்திக்கும், சிவபெருமானாய் உள்ளிருந்து தித்திக்கும். நம் மனத்தை கருங்கல் மனதையும் கரைந்து உருகச் செய்யும். பிணிக்கு மருந்தால் இப்போ குழந்தை இருமிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன செய்வீங்க? கொஞ்சோண்டு மிளகு நுணுக்கி தேனில் போட்டு கலந்து குழந்தைக்கு கொடுப்பா, இருமல் நின்றுடும். பித்தமாக இருக்கா, கொஞ்சோண்டு இஞ்சி சாறு எடுத்து தேன் கலந்து குடிங்க, பித்தம் சரியாக போயிடும். ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்தோடு தேனையும் மருந்தாக சேர்த்து கொடுப்போம். அந்த தேன் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அது மாதிரியே நம் பிறவியாகிய பிணிக்கு மருந்தாக இருப்பது இந்த திருவாசகம். இப்போ ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு காய்ச்சல் தலைவலி இல்லை ஏதோ ஒரு நோய் வரும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? மாத்திரை மருந்து ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே அந்த நோய் போயிடும். ஆமாம் தானுங்க? மாத்திரை மருந்து சாப்பிட்டோம்னா நோய் போயிடும். ஆனால் இந்த பிணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிணி போகவே போகாது. பிணித்தால் போகாதது பிணி. அது என்ன பிணி? நமக்கு தினமும் 3 நேரமும் ஒரு பிணி வருது. 3 நேரமும் வருதுங்க அந்த பிணி. நமக்கு பசிப்பிணி. காலையில் பசிக்குது சாப்பிட்றோம், மதியானம் பசிக்குது சாப்பிட்றோம்,
திரும்ப ராத்திரிக்கு பசிக்குது சாப்பிடும். உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பசிப்பினி நம்மளை விட்டு போகவே போகாது. அதனால பிணித்தால் போகாதது பிணி. நோய் போயிடும், நோய் வரும் போகும், ஆனால் இந்த பிணி நம்மளை விட்டு போகவே போகாது. அதை விட டேஞ்சரான பிணினா இந்த பிறவி பிணி. இந்த பிறவி பிணி அதாவது நம்மளோட உடம்புக்கு உயிர் போச்சுன்னா அந்த பசிப்பினி போயிடும். ஆனால் இந்த பிறவி பிணி இருக்குங்களே, இறந்து இறந்து பிறந்து இறந்து பிறப்போம் இறப்போம் இறப்போம் பிறப்போம் பிறந்து இறந்து பிறந்து இறந்து முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும். ஏழு கடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிட பிறவி அவதாரம் இனி உனத பயம் எனது உயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது கழுகொடு நதியும் மெரி புவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார் கடனுணத பயம் அடிமை உன்னடிமை கடுகி உன்னடிகள் தருவாயே. அருணகிரிநாதர் திருப்புகழில் புலம்பர எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரங்கிறார். 7 கடல் மணலை அளந்தீங்கன்னா கூட எத்தனைன்னு எண்ணினீங்கன்னா அதை விட அதிகமாக இருக்கும் சாமி என்னோட இந்த இடருடைய இந்த பிறவி அவதாரம். இந்த பிறவினால என்ன ஆயிட்டாங்கன்னா கழுகொடு நரி எரி நெருப்பு இந்த பூமி மரளி யமன் அதுக்கப்புறம் நம்ம தலையெழுத்துற அந்த பிரம்மா இவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா மிகவும் அயர்வானாலும் என் தலையெழுத்தை எழுதி பிரம்மாவே அசந்து போயிட்டார். அதனால உன்னை அபயமாக அடைஞ்சிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரி எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிட பிறவி அவதாரம் அப்படின்னு சொன்னேன். அந்த பிறவிங்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையானது அப்படிங்கிறத அருணகிரியாரோட இந்த பாடல்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நம்ம பட்டினசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, மாதா உடல் சலித்தான் வல்வினையே கால் சலித்தேன் வேதாவும் கை செலுத்தான் பிரம்மாவும் தலையெழுத்து எழுதி சலிச்சு போயிட்டான் சாமி. நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பை வாராமல் இன்னொரு அன்னையோட கருப்பையில வந்து பிறக்கிறனாலவே குத்துறாம காப்பாத்துங்க சாமின்னு சொல்லிட்டு பட்டினத்து சாமிகள் புலம்புறாரு. நம்ம மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன சொல்றாரு, இருந்தனை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணினல்லால் விருந்தினனேனே. இவர் விருந்தினனாம் புத்தடியாராமா. நம்ம மாணிக்கவாசக சுவாமிகள் புத்தடியாராம் விருந்தினனை விட்டெழுதி கண்டார். விட்டுறாதீங்க சாமி. மிக்க நஞ்சு அமுதாய் அருந்தினனே, நஞ்சையே நீங்க என்ன செஞ்சீங்க, அமுதா சாப்பிட்டீங்களே. மருந்தினனே பிறவி பிணிப்பட்டு மடங்கினேக்கே. இந்த பிறவிங்கிற பிணியில பட்டு நாங்கள் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கோமே, எங்களுக்கு மருந்து மாதிரி இருக்கிற சாமி என்னை விட்டுடாதீங்க. இந்த மாணிக்கவாசகரோட இந்த புலம்பல் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து விட்டுடாதீங்கன்னு சொல்லும்போது அந்த ஒவ்வொரு இதையும் நம்ம படிக்கும் பொழுது இந்த பிறவிங்கிறது நம்ம பொதுவாகவே நம்ம திருமுறைகள் படிக்கும்போது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முக்தி பேர் தான் கடைசியாக ஒரு ஞானசம்பந்த பதிகமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யாராவது அதை விரும்புகிறோமா? எனக்கு அது ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. சாமி வந்து இப்போ முன்ன நின்று நான் உனக்கு முக்தி தரேன் அப்படின்னா நான் போயிட்டேன்னா நானும் போக மாட்டேன். நான் 274 தேவார தலங்களை பார்க்கணும், 12 ஜோதிர்லிங்கம் பார்க்கணும், கைலாஷ் பார்க்கணும். ஏமா இந்த தரவியை விட்டால் வேற பயன் இருக்கா, வேற வழி இருக்கா? இல்லவே இல்லை. ஆனால் சொல்றாங்க இந்த பிறவி நமக்கு ஒரு கிடைத்த கல்வி பருவீங்க. இதில் நம்ம வந்து இந்த உலகத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட வினைகளை அனுபவித்து கொண்டே இறைவனோட திருவடியை நம்ம நினைக்கணும். அதனால ஆனால் பிறவிங்கிறது பிணிங்கிறது எந்த நிலைக்கு, மாணிக்கவாசகர் நிலைக்கு போனால்தான் நம்மளால் அதை உணர முடியும். பிறவிங்கிறது பிணி தான், அது நம்மளை அதை விட்டு நம்ம வெளியே வரணும்.
அப்பதான் நம்ம வந்து அந்த பிறவி பெருங்கடலை கடக்கணுங்கிற எண்ணம் அப்பதான் நமக்கு வரும். அதை என்ன சொல்றாரு, மருந்தானவனே என்னுடைய பிறவி பிணியை நீ வந்து நான் முடங்கி கிடக்கிறனே என்னை காப்பாற்றக்கூடாதா? தாதாய் மூவேல் உலகுக்கும் தாயே நாயே தனையாண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே. இந்த 7 மூவேல் உலகுக்கும் தாய் தந்தையா இருக்கீங்களே சாமி, நாயேன் தனையாண்ட பேதாய்னு சொல்றாரு. பேதையேன்னு சாமியை திட்டார், திட்டான்னு சொன்னார் இல்லைங்களா? அது மாதிரி பேதையே இல்லைன்னா நாயேன் என்னைய போய் ஆட்கொண்டிருக்கீங்களே சாமி, இவ்வளவு பேரமை உடையவராக இருக்கீங்க. பிறவி பிணிக்கோர் மருந்தே, என்னுடைய பிறவியாகிய பிணிக்கு மருந்தானவனே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசக சுவாமி சொல்றாரு. நாயின் கடைப்பட்ட என்னையும் ஆட்கொண்ட பேதாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போன்ற பேதையும் நீங்க ஆட்கொண்டிருக்கீங்களே சாமி அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற வியாதி ப்ரெஷரு சுகரு இந்த மாதிரி சொல்றோம். இப்போ சுகருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் சுகருக்கு மருந்து, இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளாம் என்ன சொல்லுவோம், இவ்வளோ நாள் அதை வாங்க தேடிட்டு இருந்தோம், முதல்ல அதை கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டீங்க நோயை தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி இப்போ நம்ம மாணிக்கவாசகர் வந்து ஒரு பெரிய மருந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. பிறவி பிணிக்கே மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன மருந்து? சிவபெருமானோட கழல் தான், அந்த சிவபெருமானோட தித்திப்பு தான், சிவபெருமானோட கருணை தான். அதை வாங்கி அந்த சிவபெருமான்கிற மருந்தை திருவாசகம்ங்கிற தேன்ல குழைச்சி நம்ம கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அதை நம்ம எவ்வளவு பருவம் அள்ளி அள்ளி பருவம் குடிச்சிட்டே இருக்கணும், கரெக்டாக குடிச்சிட்டே இருக்கணும். அப்போ என்னைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு என்னைக்கு சாமி அந்த பிறவி பிணியை தீர்க்கணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு அந்த பிறவி பிணி தீர்ப்பதற்கு இந்த மருந்து, இப்போ சாப்பிட்ட மருந்து அன்னைக்கு வேலை செய்யும் இல்லைங்களா? ஆமாம். அந்த திருவாசகம் வந்து தித்திக்கும் தித்திக்கும் அப்படின்னு அதோட சுவை இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பார்த்துருக்கோம், உருக்குது தித்திக்குது அப்படின்னு. அதில் இன்னும் ஒரு சுவை இருக்கு. என்ன சுவை அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி, பக்தி சுவை. அதில் இருக்கிற அந்த சுவை பார்த்தீங்கன்னா பக்தி சுவை. ஒரு குருவும் சீடனும் இருந்தாங்க. அந்த சீடன் வந்து அந்த குருகிட்ட கேட்குறான், சாமி பக்தினா என்ன சாமி அப்படின்னு கேட்கலாம். அப்படியாப்பா, சரிவா நான் உனக்கு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு குளக்கரை பக்கத்தில் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு அந்த குளத்துக்குள்ளே அவன் தலையை வச்சு நல்லா அழுத்திட்டார். அவன் முன்றான் வெளியே வர்றதுக்கு முடியலை. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே எடுத்துட்டார். உடனே ஆமாம் திக்கு முக்காடி போய், என்ன சாமி பக்தினா என்னன்னு தானே சாமி கேட்டேன், பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியாக சாமி கேட்டேன் நான் அப்படின்னு. இப்போ நான் தண்ணிக்குள்ளே உன்னை அழுத்தி வச்சுருந்தனே, அப்போ நீ என்ன நினச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு குரு சீடனை பார்த்து கேட்குறாரு. அப்போ சீடன் சொல்கிறான், இந்த தண்ணியை விட்டு எப்படா வெளியே வருவோம் அப்படின்னு, எப்போ தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் சாமி. அந்த நினப்பு தாண்டா பக்தி. நம்மளை சாமியெல்லாம் இந்த பிறவிங்கிற தண்ணியில் போட்டு நம்மளை அழுத்தி வச்சிருக்காரு. இதை விட்டு எப்படா வெளியே வருவோம்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தியா, அந்த நினைப்புக்கு பெயர் தான் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் சொல்றார். இந்த பக்தியில 2 விதம் இருக்குது. ஒண்ணு வந்து இந்த பக்திக்கு இன்னொன்று என்னன்னா வாரியார் சாமி ஒன்று சொல்றாரு. வாரியார் சாமி பக்தினா என்னன்னு சொல்லிடணும்ல, அப்பதானே நமக்கு அது புரியும். இந்த உள்ளமாகிய வயல், நம்ம மனசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வயல், அந்த வயல்ல ஆணவம்னு ஒரு பெரிய காடு, அந்த காட்டை முதல்ல அழிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அகங்காரம்னு ஒரு பெரிய கல் இருக்குங்க, இருக்கா இல்லையா? யாராவது வந்து நீங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்கீங்க, திமிரா இருக்கீங்கன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்குவோமா? நான் சொல்கிறது தான் சரி அப்படிதானே சொல்லுவோம், எப்பயுமே அப்படிதான். நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஏன்னு பார்த்தா எனக்கு 6 உனக்கு 9, 2 பேருக்கு நான் சொல்கிறது எனக்கு நியாயம், நீ சொல்கிறது உனக்கு நியாயம், அப்படி தானே பேசுவோம் இல்லைங்களா? இல்லை நீங்கள் சொல்கிறது சரின்னு நம்ம ஒத்துக்குவோமானா ஒத்துக்கவே மாட்டோம். அதுதான் அந்த அகங்காரம். அது அகங்காரம் ஆணவம்ங்கிறது நமக்கே தெரியாது, அது நம்ம பக்கத்து நியாயம்னு நம்மளாம் நினச்சிக்குவோம் இல்லையா? அதனால அந்த அகங்காரங்கிற கல்லை உடைக்கணும். உடைச்சிட்டு மௌனம்ங்கிற விதையை விதைக்கணும். மௌனம்ங்கிற விதையை விதைச்சு அன்புன்னு ஒரு நீர் ஊற்றணும். ஊற்றினா ஞானம்னு ஒரு பயிர் விளையும். அந்த பயிரை திங்க காலையில் ஐயா சொன்னார் இல்லைங்களா, காம குரோத லோப மக மாச்சரியன்னு ஒரு 6
பறவைகள் வருவோம் அந்த ஞான பயிரை சாப்பிட்றது. அதெல்லாம் வந்து சாப்பிட வரும்போது நாம் என்ன செய்யணும்னா இறைவனின் திருநாமங்கள்ங்கிற கல்லை விட்டு அதை வரட்டணும். வேறு வழியே இல்லை. அதை சொன்னார் இல்லைங்களா, சீடன் வந்து ஒரு சிஷ்யன் அந்த ஆன்மாவை அவர் கொண்டு போகணும்னா என்ன செய்யணும்னு சொன்னார், நிறைய நாமாவளிகளை ஆகுதியாக கொடுக்கணும் குரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய அந்த நாமாவளிகள்ங்கிற அந்த கற்களை விட்டு எரியணும். நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ என்னோட இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பஞ்சாட்சர வேள்வி 5 எழுத்து வேள்வி செய்கிறோம். அந்த நாமாவளிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும். அந்த நாமாவளிங்கிற அந்த கற்களை விட்டு நம்ம அந்த பறவைகளெல்லாம் விரட்டிட்டு அதுக்கப்புறம் அப்போது என்ன வரும்னா இறைவனின் திருநாமங்கள் என்ற கற்களை விட்டு எறிந்தால் அந்த பறவைகள் ஓட விளையக்கூடிய அந்த கனி தான் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு வாரியார் சுவாமி சொல்கிறார். இந்த பக்தியில் 2 விதம் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று வந்து மக்கட நியாயம், இன்னொன்று மார்ஜால நியாயம். இது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது சமஸ்கிருத பேராக நான் சொல்கிறேன். மக்கட ஞானம்னா குரங்கு பக்தி, பூனை பக்தின்னு கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? குரங்கு பக்தி, பூனை பக்தின்னு சொல்கிறாங்க. 2 வித பக்தி இருக்கும். இந்த குரங்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் குரங்கை அந்த குட்டி குரங்கு இயக்கமாக பிடிச்சிக்கும். இது மேலேயும் போகும், தாவும், கிளை தாவும், கீழே குதிக்கும், ஓடும், என்ன வேணால் செய்யும். ஆனால் இந்த குட்டி என்ன பண்ணாது, தாயை விடவே விடாது. ஆனால் குரங்கு, தாய் குரங்கு கண்டுக்கவே கிடையாது. அது மாதிரி இருக்கிற பக்தி தான் குரங்கு பக்தி. பக்தன் தான் என்ன செய்யணும், போய் சாமியை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். சாமி கண்டுக்கவே மாட்டார். ஆனால் இந்த பூனை பக்தி, மார்ஜால நியாயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன செய்யணும்னா இந்த பூனை என்ன பண்ணணும்னா தன்னோட கூர்மையான பல்லு கூட அந்த குட்டி மேலே பற்றக்கூடாதுன்னு அது கழுத்து பகுதியை பிடிச்சி கவிட்டு போயிட்டு பத்திரமா ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி வைக்கணும். அங்கே வந்து குட்டி என்று தாயை பற்றி கண்டுக்கவே கிடைக்காது. அது பாட்டுக்கு அது ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் தாய் அந்த குட்டி மேலே அவ்வளவு அக்கறையாக காப்பாடும். அது மாதிரி சாமி என்ன பண்ணுவார், இங்கே பக்தன் அப்படி பத்திரமா பார்த்துக்குவார். ஆரம்ப நிலையில பக்தன் தான் தன்னை பாதுகாக்கிறதுக்காக இறைவனை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். இறைவன் எந்த முயற்சியும் நம்மகிட்ட கண்டுக்க மாட்டார். சாமி கண்டுக்கவே மாட்டார். பார்த்துக்கலாம், அதுக்கு மேலே பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உன்னை நான் காப்பாற்றுறேன் விட்டுருவார். ஆனால் பக்தியில் ஊறி ஞான நிலை வந்து சரணாகதின்னு ஒன்று அடைஞ்சிட்டோன்னா அந்த பக்தனை காப்பாற்றுற முழு பொறுப்பு யாருக்கு, சாமி. எப்படி மாணிக்கவாசகருக்கு வெள்ளம் வந்தோன்னா ஒடியாந்தாங்கல்ல இல்லையா, இப்போ சுடுமணலில் நிற்க வச்சோன்னே வெள்ளத்தை வர வச்சாரா இல்லைங்களா. அது மாதிரி பக்தனுக்கு ஒரு துன்பம்னா ஒடியாதுவார் சாமி. நம்ம அந்த அளவுக்கு பக்தியை சரணாகதியை சாமி கிட்ட வைக்கணும். இப்போ நம்மலாம் எந்த பக்தியில் இருக்கோம் நமக்கே தெரியும் இல்லைங்களா. நம்மளை சாமி பிடிச்சிருக்காரா இல்லை நம்ம சாமியை பிடிச்சிக்கணுமா? நம்ம தான் சாமியை பிடிச்சிக்கணும். இதெல்லாம் நம்ம ஆரம்ப நிலைமையில தான் இருக்கிறோம். சாமியை விட்டாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவராக முடிவு பண்ணுவார், இதை விடலாமா இல்லை கவிட்டு போய் எங்கேயாவது பத்திரமான இடத்துல வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அந்த அளவுக்கு பக்தியை சிவனிடம் செலுத்த வேண்டும். சித்தமும் செல்லா சேட்சியன், ஆனால் அவன் பக்தி வலையில் படுவான். சித்தம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கிற சாமி, ஆனால் எப்படி மாட்டுவார் அவர், பக்தி செய்தால் மட்டும்தான் பக்தி வலையில் படுவான். எல்லா சாமிக்குமே பார்த்தீங்கன்னா 4 தலை 5 கை எல்லாமே இருக்கு, ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் திருவடிகள் 2. நம்ம இறுக்கமாக பிடிச்சிக்கணும் இல்லையா. நிறைய கை நிறைய தலையெல்லாம் இருந்தால் எப்படி நம்ம சாமியை பிடிக்க முடியும். அதனால அந்த திருவடிகளை நமக்காக கருணை கூர்ந்து 2 வச்சுருக்காரு, இறுக்கமாக பிடிச்சிக்கணும். மாணிக்கவாசக சுவாமிகள் இதை வந்து என்னை விட்டுறாருங்க கதறாரு இல்லைங்களா. இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் ஒரு கதறுவார் பாருங்க. கடையவனே நீ கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே என்னை விட்டெழுதி கண்டாய், என்னை விட்டுறாருங்க. அதனால நம்மளும் அப்படிதான் கதறணும், என்னை விட்டுறாருங்க சாமி, நான் உங்களை இறுக்கமாக பிடிச்சிக்கிறேன், நீங்களும் என்னைய இறுக்கமாக பிடிச்சிக்கணும். இந்த பாடலில் வந்து இது ஒரு மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்துச்சு. சரி இவ்வளவே சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் இது எல்லாமே சொல்லணும். நம்ம படிக்கிறோம், இந்த நீத்தல் விண்ணப்பம் படிக்கிறோம். ஆனால் இதில் எவ்வளவு ஒரு என்னை விட்டுறாதீங்க எப்படி கதறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான்.
மறுத்தனன் யானும் அருள் அறியாமையில் என் மணியே வெறுத்தனை நீ விட்டுடுது கண்டாய். நான் உன்னை மறுத்துட்டேன் சாமி, என்னோட அறியாமையினால நான் உங்களை மறுத்துட்டேன். ஆனால் நீங்கள் என்னையே விட்டுறாதீங்க. என்னை அப்பா அஞ்சேல் என்பர் இன்று நின்று எய்த்தலைந்தேன் என்னை ஒப்பாய். அப்பா பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை சாமி, என்னை விட்டுறாதீங்க சாமி. கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமலமே வெம்புகின்றேன் விட்டுடுதி கண்டாய். கொம்புல்லாத கொடி மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சாமி, என்னை விட்டுறாதீங்க. ஆணையம் போரில் குறுந்தூர் என புலனால் அலைப்புண்டு அலைந்து விட்டுடுதி கண்டாய். ஒரு சின்ன புதர் சாமி, 5 யானை வந்து போட்டு மிதிக்குது. 5 யானை 5 புலன்கள், நான் சின்ன புதரா இருக்கேன், என்னை போட்டு அலை கழிக்கின்றது, என்னை விட்டுறாதீங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு. பெற்றது கொண்டு பிழையை பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விட்டுடுங்க. எவ்வளவோ கொடுத்துருக்கீங்க சாமி, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அதை வச்சுக்கிட்டு பிழையை தான் பெருக்கிட்டு இருக்கேனே தவிர உங்களை நானே பிடிக்கவே இல்லை, என்னைய நீங்கள் விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். மற்றொரு தன் தயிரின் புலன் நீக்கதுவ வித்துருவேனை. தயிருக்கு நடுப்புற மாட்டிக்கிட்டு மத்துக்கு நடுப்புற மாட்டின தயிர் மாதிரி தவிக்கிறேன், என்னை விட்டுறாதீங்க. தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்தேன், நீ எனக்கு துணையாக இருக்க சாமி. ஆனால் நான் என்ன செய்கிறேன், தருக்கி தலையால் நடக்கிறேன். எனக்கு தும்மல் ஜாஸ்தியாக இல்லை, அதனால் நான் எப்படி இருக்கேன், தலையால் நடந்துட்டு இருக்கேன், என்னை விட்டுறாதீங்க சாமி அப்படின்னு. அப்புறமும் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் என்னை விட்டுட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா, இவ்வளோ சொல்கிறேன்ல இருந்தும் நீங்கள் என்னை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன தெரியுமா செய்வேன், வெண்கறி உரி பிச்சன், தோளுடை பிச்சன், நஞ்சு ஊன் பிச்சன், ஊர் சுடுகாட்டு எரி பிச்சன் என்று பேசுவனே. திட்டுவாமா, என்ன சொல்லி திட்டுவேன், வெண்கரியின் உரி பிச்சன், தோளுடை பிச்சன், நஞ்சு ஊன் பிச்சன், ஊர் சுடுகாட்டு எரி பிச்சன் என்று இயேசுவனே அப்படி நான் திட்டுவேன் சாமி அப்படின்னு சொல்லுவேன். இவ்வளோ தப்பு செய்கிறேன், என்னென்னு நான் எவ்வளோ குற்றங்கள் செய்கிறாங்களா, நீங்கள் குணமாக எடுத்துக்கக்கூடாதா, என்ன குறைஞ்சா போயிட போகிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிழையே பெருக்கி பிழைத்தால் பொறுக்க வேண்டாமோ அப்படிங்கன்னா, தப்பு செய்ய நான் சாமி நீங்கள் பொறுத்துக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் திட்டுனாலும் போட்டுனாலும் நீங்கள் என்னதான் பண்ணியாமல் என்னைய விட்டுடாதீங்க சாமி, என்னை விட்டுறாதீங்க சாமி. ஏசினும் யானை ஏத்தினும் என் பிழைக்கே குறைந்து வேதருவேனை விட்டுடுதி கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு குழம்புறாரு. இந்த பக்தியில் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆயிடுறாரு, சரணாகதி அடைஞ்சிடறாரு. அன்றே என்ற நாவியும் உடலும் குன்றே அடையாய், என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, எட்டோர் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகனே. நல்லது தானே சாமி செய்வீங்க, நீங்கள் எனக்கு பிழை கூட செய்வீங்களா, அன்னைக்கே நான் என்னோட ஆவி உடல் உடை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சரணாகதி அடைஞ்சிட்டேன். நம்ம காலையிலேருந்து நிறைய நாயன்மார்களை பற்றி 2 ஐயாவும் சொன்னாங்க இல்லைங்களா. அந்த பக்தி இதில் சிறந்தவங்கள நம்ம நாயன்மார்களோட வைராக்கியம் மாதிரி யாருக்கையுமே பார்க்க முடியாதுங்க. அந்த வைராக்கியம் வந்து நமக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், இயற்ப. அதனால தான் அவங்களாம் நாயன்மார்களாக இருக்கிறாங்க. பக்தி வைராக்கியம், பக்தியில் ஒரு வைராக்கியம், புனிதாவுக்கு அந்த வைராக்கியம் இருக்குது. என்னன்னா 6 மணிக்கு தான்னு பெல் அடிச்சுன்னா யார் மினிஸ்டரே வந்து எதுக்காக பண்ணினா கூட சோகராவை சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. ஆனால் எனக்குலாம் நிஜமாவே இல்லை, வேறு வேலை இருந்தால் வேறு வேலையை பார்த்துருவேன், இல்லை 6 மணிக்கு நான் மறந்துடுவேன். அந்த வைராக்கியம் ஏதாவது ஒரு விஷயத்தில் வைராக்கியம் வேணும். ஆனால் அந்த வைராக்கியத்தை நம்ம யார்கிட்ட பார்க்கலாம்னா 63 நாயன்மார்கள்ட்ட பார்க்குறோம். உங்களுக்கு இந்த செங்கீரையும் மாவடும் கொடுக்கல அப்படின்றதுக்காக எடுத்து போவார், அவர் பசியோடு இருப்பார், ஆனால் எடுத்து போவார். போகும்போது அந்த கால் தட மாதிரி கீழே விழுந்துடும், கீழே கொட்டிடும் அந்த செங்கீரையும் மாவடும் உணவும் நைவேத்தியம். அதனால என்ன செய்வார் அப்படின்னா, தன்னுடைய அறிவாளால் தன்னோட கழுத்தை அறிஞ்சிடுவார். ஒரு நாள் சாமிக்கு நைவேத்தியம் வைக்கலங்கிறதுக்காக அறிவாட்டாயம் அந்த வைராகியம், ஒரு நாள் தானே கீழே கொட்டிச்சு சாமி மன்னிச்சுக்கோங்க, நான் போயிட்டு வேறு செஞ்சு கொண்டு வரேன், இல்லை நான் நாளைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணேன். ஒரு நாள் நான் உன்னை கொடுக்காம விட்டேன் சாமி, நான் உயிரோட இருந்து என்ன சாமி பிரயோஜனம். அந்த வைராக்கியம் வந்து அந்த நாயன்மார்கள்ட்ட மட்டும்தான் நான் பார்க்க முடியும். சந்தனக்கட்டை இல்லைன்னா நான் என் முழங்கையவே தேய்ச்சி சந்தனமாக்கி நான் உங்களுக்கு பூசினேன் சாமி.
புல் வித்து கணம்புள்ள இல்லைங்களா, தன்னுடைய தலை முடியவே தீபமாக ஏற்றி கொடுத்தார். தண்ணீரை எடுத்து கொண்டு ஊற்றி விளக்கு ஏற்றினார் இல்லைங்களா, நமினந்தி அடிகள். இந்த மாதிரி கோட்புலி நாயனார் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தையே நைவேத்தியத்துக்காக மூட்டை மூட்டையாக நெல் வச்சுட்டு போனார். பஞ்சம் வந்துருச்சு, குடும்பத்தில் இருந்தவங்களாம் சாப்பிட்டுட்டாங்க. வந்தார், அது எப்படி சாமிக்கு வச்சிருந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடலாம்? அது குடும்பத்தில் இருந்த அத்தனை பேர் குழந்தை முதற்கொண்டு அந்த தாய் உண்ட பாலத்தானே அந்த குழந்தை குடிச்சுக்கணும், அந்த குழந்தை முதல் கொண்டு வெட்டி சாய்த்தார். அந்த வைராக்கியம் பக்தி எல்லாம் வந்து நம்ம 63 ஐயா இதுதான் புக்கு வாங்கி வச்சுருக்காங்க. 63 நாயன்மார்களோட வரலாறை கட்டாயமாக படிங்க, தெரிஞ்சுக்கங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் நம்மளுடைய குழந்தைகளை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா பெற்றவர்களாகிய உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆசிரியர்கள் கையில் இல்லை, சமுதாயத்து கையில் இல்லை. பெற்றவர்கள் நினைக்கவில்லை என்றால் நாளைய பிள்ளைகளின் நிலை கேள்விக்குறிதான். உங்கள் பிள்ளைங்க ஒழுக்க சீலர்களாக நல்ல பிள்ளைங்களா இந்த சமுதாயத்தில் வளரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாவது பக்தி அவங்களுக்கு கொடுங்க. ஐயா காலையில் சொன்ன மாதிரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. நான் சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்களெல்லாம் எங்கள் அம்மாக்கிட்டே விட்டு வளர்க்குறேன். எந்த கோயிலுக்கு கூட்டு போக மாட்டேன், எங்கே போனாலும் எங்கள் அம்மா இருக்க பிள்ளைங்களை தவிர்த்து நான் பாட்டு ஃப்ரீயாக நானும் எதுவும் போயிட்டு வருவோம். இப்போ கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆனால் இப்போ எங்கள் பேத்தியை கூட்டிட்டாங்க. பிள்ளைங்களை கட்டாயமாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அதை தொந்தரவாக நினைக்காம பிள்ளைங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க. இந்த 63 வரலாறு கட்டாயமாக பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். நான் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதை கிடையாது, இதுக்கெல்லாம் சாட்சிகள் இருக்கு, அங்கங்கே திருவிழாக்கள் இருக்கு. அதனால அது கதையாகவே இருக்கட்டுங்க. எப்படியோ நல்ல விஷயம் நம்ம பிள்ளைங்களுக்கு போய் சேரணும். நம்ம பிள்ளைங்க நாளைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பிள்ளைங்களா, ஒழுக்கமான பிள்ளைங்களா. நீங்கள் இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு சமுதாயத்தில் குழந்தைங்க எடுக்கிறதே இந்த ஃபோன் தான். தயவு செஞ்சு ஃபோனை மட்டும் பிள்ளைங்க கையில் கொடுக்காதீங்க. நிறைய விதத்தில் அது தீமை செய்யும். ஆசிரியராக என்னோட அறிவுரை. அதனால நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம பேர பிள்ளைகளாகட்டும் பெற்ற பிள்ளைகளாகட்டும் குழந்தைகள் நல்ல நிலைமைக்கு வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை அந்த பக்தி அப்படிங்கிற அந்த ஞானத்தை நம்ம இந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அது மாதிரி இந்த நாயன்மார்களை போல பக்தியில் சிறந்தவர்களை நம்ம பார்க்க முடியும். இந்த பக்தி சுவையை நாம் எங்கே சுவைக்கலாம்னா திருவாசகத்தில் தான் நம்ம பக்தி சுவை சொட்ட சொட்ட சுவைக்க முடியும். அடுத்தது இன்னொன்று என்ன சொன்னேன்னா நம்மளுடைய ஆன்மாவிற்கு உணவாக இருக்கணும். திருவாசகம் திட்டிக்குது, உருக்குது, பிறவிப்பிணிக்கு மருந்தாக இருக்கிறது. பக்தி சுவை சொட்ட சொட்ட நம்மளால் சுவைக்க முடியுது. கடைசியாக ஒன்று ஆன்மாவிற்கு உணவாக இருக்கும். ஐயா சொன்னாங்க காலையிலேருந்து நமக்கு வந்து இந்த தீட்சையை பற்றி சொல்லும்போது எதை பற்றி தான் பேசினாங்க? ஆன்மாவை பற்றி தான் பேசினாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் நான் நிலவு செல்வி இல்லைங்களா? இந்த உருவம் தான் நிலவு செல்வி. நிலவு செல்வின்னு பேர் இருக்குது. அதுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு கணவர் இருக்கார், குழந்தைங்க இருக்காங்க, வீடு இருக்குது, முசிறி இருக்குது, பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்குது. இவ்வளோ தான் நான். ஆனால் இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. அந்த ஆன்மாவை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது இல்லைங்களா? இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னு எவ்வளவோ உணவு சாப்பிட்றோம், சரியாக நல்லா புஷ்டியாக இருக்கணும்னு, நோய் இல்லாமல் இருக்கணும்னு மருந்து சாப்பிட்றோம். ஆனால் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிராக இருக்கிற அந்த ஆன்மாவை பற்றி என்னைக்காவது நினைக்கிறோமா அப்படின்னா அப்படின்னு ஒன்று இருக்கிறத உணர்ந்தா தானே இல்லைங்களா? நம்மளால் உணர முடியலை. நம்ம நினைக்கிறது நம்ம முன்னாடி தெரிகிற இந்த உடல் மட்டும்தான் நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை. இந்த ஆன்மாவுக்கு நம்ம என்ன உணவு கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஆன்மாவுக்கு ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி ஒரு தெம்பு வரணும்னா நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம பாலையா நடத்திருக்காங்க இல்லைங்களா, இந்த சிவபூஜை மாநாடு.
இந்த மாதிரி ஒரு சிவபூஜை மாநாட்டில் கலந்துக்கிட்டாவே போதும், ஒரு செம பூஸ்ட் வந்துடும் நமக்கு இல்லையா? ஆமாம், காலையில் சிவபூஜையிலேருந்து நம்ம இப்போ சாயந்தரம் செய்கிற 5 எழுத்து வேள்வி வரைக்கும் முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போனோம்னா நம்ம ஆன்மா இன்னைக்கு ஒரு விருந்து, செம்ம விருந்து சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு அருமையான விருந்தை நமக்கு ஐயா கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஆன்மாவுக்கு நம்ம வயிற்றுக்கு 3 வேளை உணவிட்டு நம்ம ஆன்மாவுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஞானங்கிற ஒரு மிகப்பெரிய உணவை 3 நேரம், காலையில் ஒரு ஐயா, நம்ம மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள், மதியம், அதுக்கப்புறம் நம்ம காமேஸ்வர பெருமானோட ஐயா அவர்கள், மது ஐயா அவர்கள், இப்போது திருவாசக தேன் அப்படிங்கிற ஒரு உணவு. இந்த ஞானம் தான் நமக்கு, நம்மளுடைய ஆன்மாவுக்கு உணவு. வேறு எதுவும் வேணும், நீங்கள் வந்து காசு செலவே பண்ணணும். இந்த ஞானங்கிற ஒன்றை மட்டும் நம்ம கொடுத்தோம்னாவே இந்த ஆன்மா குழைச்சிக்கும். முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த உலக வாழ்க்கை நிலையில்லாதது, இதை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். அப்படிதானே? நிச்சயமாக ஒத்துக்கவே மாட்டோம். இந்த உலக வாழ்க்கை நிலையில்லாதது அப்படின்னு நம்மளும் என்ன செய்வோம், ஒரு நாள் இறப்போம் அப்படிங்கிறத ஒத்துக்க நம்மளால் முடியவே முடியாது இல்லையா? நான் யார் வேணால் இறந்தாலும் நான் இன்னும் இருப்பேன், இன்னும் இருப்பேன், இன்னும் இருப்பேன், 100 வருஷம் இருப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையில்லாது அப்படிங்கிறது தெரியும். 2வது, எல்லாத்தையும் சாமி பார்த்துக்குவாருன்னு விட்டுறோம். எல்லாத்தையும் சாமி பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு விட தெரியும். நம்ம ஏதாவது அப்படி விடுறோம்லாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கவலை வருது, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை போக்கிக்குவேன் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்தை நம்ம போக்கணும். யாராவது கொண்டு போய் அதெல்லாம் சாமி இருக்க நம்ம ஐயா சொல்லுவார், எது சொன்னாலும் அதெல்லாம் காமேஸ்வரர் இருக்கார் பார்த்துக்குவாங்க, காமேஸ்வரர் இருக்கார் பார்த்துக்குவாங்க அப்படின்றார். அது மாதிரி சொல்கிற தைரியம்லாம் நிச்சயமாக வரமாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. என்னதான் நம்ம சாமியை நம்பினாலும், எவ்வளவோ தேவார திருவாசகம் படித்தாலும், கோயில்களுக்கு போனாலும், ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த கஷ்டத்தை நம்ம தலையில தான் தூக்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்படும். ஆமாம் தானுங்களே? எவ்வளோ கவலைப்படுறோம். யாராவது கவலை இல்லைன்னு சொல்லுங்கள். இருக்கவங்கள எனக்கு கவலை இல்லைங்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க கை தூக்குங்க. ஏங்க கவலைப்படணும்? அப்போ நானே கை தூக்க மாட்டேன். ஏன்னா என் கஷ்டத்தை நான் தான் தீர்க்க போகிறேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அவர் நினச்சாதான் தீர்க்க முடியும். என்னால் என்ன செஞ்சாலும் முடியாது. அது அவர் நினைக்கும் போது அந்த கஷ்டத்தை நான் நினச்சா கூட என்கிட்ட வச்சுக்க முடியாது. அந்த கஷ்டம் என்னை விட்டு போயிடும் இல்லையா? காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலம் வரும்போது அது கஷ்டம் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் அதை நம்மளால் நம்பவே முடியலை. ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை வரணும். முதல்ல இந்த பிறவிங்கிறது நிலையில்லை, இந்த வாழ்க்கை, இந்த உடல் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும். 2வதா, எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம சாமி பார்த்துக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? இப்போ நான் ஏற்கனவே இதே சொல்லியிருக்கேன். பஸ்ஸில் ஏறுறோம், ஒரு பெரிய வெயிட் வச்சுருக்கோம், தூக்கிட்டேவா நிற்போம்? பஸ்ஸில் இறக்கி வச்சுருவோமா மாட்டோமா? வச்சுட்டானே நிற்போம். அது மாதிரி அந்த லக்கேஜை தூக்கி சாமிக்கு வச்சுருவோம். அந்த கவலைங்கிற லக்கேஜை வச்சுட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை எளிமையாக கடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். என்னையும் சேர்த்து தான் சொல்லுவேன். அதனால் எந்த கஷ்டம் வந்தாலும் சாமி பார்த்துக்குவாருங்கிற அந்த நம்பிக்கை வரும். ஏன்னா நம்மளால் வந்து அந்த இதை ஒத்துக்கவே முடியாது. நம்ம தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவையே யார் தான் கொடுக்கணும் அப்படின்னா சாமி தான் கொடுக்கணும். நான் இருக்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அறிவையை யார் தான் கொடுக்கணும் அப்படின்னா சாமி தான் உணர்த்தணும். இங்கே நீங்கள் எல்லாருமே புண்ணியம் பண்ணவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் சாமி செலக்ட் பண்ணிட்டாரு. எங்கே செலக்ட் பண்ணிட்டாரு? சிவபூஜைக்கு வந்து வச்சு உட்காந்துருக்கீங்களே இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஞானங்கிற அறிவை கொடுக்கணும் செலக்ட் பண்ணதுனால தானே இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்படி தானே? காலையிலேருந்து எவ்வளவு அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி நம்மளை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டார் சாமி. அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம அவரை நினைக்க முடியும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, அவர் நினைச்சாதான் அவரையே நாம நினைக்க முடியும். இல்லைன்னா இந்த முஸ்லீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க, யாராவது இங்கே வந்து உட்காந்துருக்காங்களா? சாமி நினைச்சதுனால தான் நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. அதனால தான் சொன்னேன் உங்களெல்லாம் சாமி செலக்ட் பண்ணிட்டாரு. அவன் அருளால், அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அவனை வணங்க முடியும். இப்போ நம்ம விடிய காலமுறை எழுந்திருச்சு ஒரு இருட்டு வேலை இருக்கும் இல்லைங்களா? அந்த சமயத்தில் நல்லா தீ வெட்டி
விளக்கு, டார்ச் லைட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிழக்கு திசையில் போய் நின்றுட்டு சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்னு தொடங்கணும்னா சூரியன் இருப்பாருங்களா? இருப்பாரா? நம்ம கண்ணுக்கு தெரிவாரா? தெரிய மாட்டார். எவ்வளோ பெரிய ஜென்ரேட்டர் வச்சு எவ்வளோ பெரிய லைட்டு போட்டிங்கனாலும் சூரியனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவராக எழுந்திரிச்சு வரணும். விடியற் காலையில் அவர் எந்திரிச்சு வந்து அவருடைய கதிர்களை நம்மளால் செலுத்தினா மட்டும், அவர் காட்டினா மட்டும்தான் நம்ம சூரியனை நம்ம பார்க்க முடியும். நம்ம என்ன தேடினாலும் நம்மளால் பார்க்க முடியாது. அது மாதிரி தான் சாமி அவராக நம்மளுக்கு அவரை உணர்த்தினா மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளால் அவரை நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம பிடிச்சிட்டு சாமி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது நம்ம கதற கேட்டு, மாணிக்கவாசகர் கதற கேட்டு இறங்கின மாதிரி நம்ம கதறுகின்ற கதறலை கேட்டு அவராக நம்மை ஆட்கொண்டா மட்டும்தான், அவராக நமக்கு உணர்த்தினால் மட்டும்தான் நாம் அவரை உணர முடியும். இப்போ இந்த இடத்துல காலையிலேருந்தே மேக்ஸிமம் வந்து ஏதோ ட்ராமாட்டிக்கலாக பேசுகிற மாதிரியே இருக்குது. என்ன சொல்கிறது, இலக்கியமாக ஜாலியாக சிரிப்பாக அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இல்லைங்களா, ஒரு தத்துவ கருத்துக்களாகவே அது என்னமோ இன்னைக்கு அமைஞ்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை. நான் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தத்துவ கருத்துக்களாக வர மாதிரியே வந்துருச்சு. காலையிலேருந்தே யோசித்தேன், நம்ம தான் இப்படி எடுத்தோம்னா ஐயா பேசுகிறதும் ஜாலியாக பேசுவாங்கன்னு பார்த்தோம். அவங்களும் தீட்சையை பற்றி தான் பேசினாங்க இல்லைங்களா. நம்ம மாணிக்கவாசகர் ஐயா பேசுனதும் தத்துவ கருத்துக்களாக தான் பேசினாங்க. இருந்தாலும் இன்னைக்கு சாமி நமக்கு கொடுத்துருக்கிற இந்த மிகப்பெரிய அறிவாக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நான் இன்னைக்கு என்ன சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, திருவாசகத்தில் சாமி தித்திக்கிறாரு, நம்மளை உருக்குறாரு, பிறவிப்பயனை தீக்கிற மருந்தாக இருக்காரு. அதுக்கப்புறம் ஞானமாகிய உணவாக நம்மளுடைய ஆன்மாவுக்கு இருக்காரு அப்படின்னு சொன்னோம். இன்னொன்று கடைசியாக என்னென்னா, அவர் உணர்த்தினா மட்டும்தான் நம்மளால் அவரை உணர முடியும். அதை வந்து அதுக்காக நமக்கு 3 உதவி செய்கிறார் சாமி. என்ன உதவி செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புல உயிர் நிலச்சி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உதவி. 2வது இந்த உயிருக்கு ஒரு அறிவு கொடுக்கணும். 3வது நம்ம செயல்படணும் இல்லைங்களா. இந்த 3 வேலையையும் இந்த உயிர் செய்யணும் அப்படின்னா அதுக்கு உதவியாக இருக்கிறது யாருன்னா சாமி தான். அப்போ நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் சிவன் இருக்காரா? சிவன் தான் செய்யணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் சிவன் இருக்கணும். இருக்காரானா இருக்கார். ஒவ்வொரு அணுவுலையும் நம்ம சிவபெருமான் நமக்குள்ள மட்டும் இல்லை, அணுவாய் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் அவர் இருக்கார். இந்த சிவம் வந்து பேரறிவு உடையதாக இருக்கு. பாசத்தால் இந்த தனுகரண போன போகம்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த பாசத்தால் பற்றப்படாததாக இருக்கிறது. தானே அறியக்கூடிய முற்றறிவு உடையதாக இருக்கு. ஆனால் இந்த உயிர் நம்ம உயிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சிற்றறிவு உடையதாக இருக்குது. தனுகரண போன போகங்கிற பாசத்தால் பற்றப்படக்கூடியதாக இருக்குது. யாராவது சொல்லி கொடுத்தா மட்டும்தான் தெரிஞ்சிக்கக்கூடிய, அறிவித்தால் அறியக்கூடிய அறிவுடையதாக இருக்குது. ஆனால் சிவமும் உயிரும் பிரிக்க முடியாததாக இருக்குது. இது 3 விதத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். முதல்ல ஒன்றா இருக்காரு, அப்புறம் நம்மளை விட்டு பிரிஞ்சு வேறாக இருக்காரு, நம்ம கூடவே உடனா இருக்காரு. இந்த இதை வந்து என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவ சித்தாந்தம்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்தில் அத்துவிதம் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. இந்த சைவ சித்தாந்தம் பற்றியெல்லாம் வந்து எனக்கு அதிகமாக தெரியாது. இருந்தாலும் இந்த சைவ சித்தாந்தம் படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் நம்ம கருமுதல் திருவரையில் ஒரு 4வர் துதி இருக்கும், நம்ம படிச்சிருப்போம். அந்த 4வர் பெருமக்களை நம்ம நினைச்சே ஆகும். ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்ன மெய்கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியா தருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலைத்தால் போற்றி, சீராண்ட தில்லை நகர் மாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி. காலையில் ஐயா சொன்னாங்க, ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்ன மெய்கண்டார் சொன்னாங்களா. 2 வருஷத்தில் அவருக்கு ஞானம் வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அந்த மெய்கண்டார் இந்த 4வர் பெருமக்கள் தான் அந்த சைவ சித்தாந்தம் 14 சாத்திர நூல்களை கொடுத்தாங்க. அதில் இந்த அத்துவித தத்துவத்தை பற்றி இருக்குது. இதை பற்றியெல்லாம் தெரியாது எனக்கு. ஆனால் நம்ம ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னோட குருநாதர் அப்பரடி பொடி திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னாங்க, இயற்கை நலவாழ்வு மையத்தில் திருச்சியில் சைவ சித்தாந்த வகுப்பு நடக்குதுமா, மே மாதம் கடைசியில் ஒரு 10 நாள்
நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 3 வருஷம் போனேன், கேட்டேன். ஆனால் ஏதாவது அறிவு வந்துச்சானா இல்லைன்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா நான்லாம் கறிக்குடை மாதிரி ஏதோ கழுவிக்கிறோம், கருப்பாக இருக்கோமேனு கொஞ்சம் கொஞ்சம் அழுக்க போக்கிக்கிற மாதிரி கழுவிக்க தான் முடியுதே தவிர அந்த ஞானங்கிறத பெறுவதற்கு உண்டான இன்னும் அந்த அளவுக்கு அறிவை இன்னும் சாமி கொடுக்கல. அதனால ஏதோ இந்த விஷயம் வந்து ஏன்னா எனக்கு சொல்லணும்னு தோணிட்டே இருந்துச்சு, அதனால சொல்றேன். ஒன்றாய் இருக்காரு, வேறாய் இருக்காரு, உடனாய் இருக்கு. இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றாய் இருக்காரு, சாமி நம்ம கூட ஒன்னா இருக்காரு. ரெண்டாவதா வேறா இருக்காரு, இன்னொன்று பக்கத்தில் உடனா இருக்காரு. அது எப்படி ஒன்னா இருக்காரு அப்படின்னா, இந்த உடம்பும் உயிரும் எப்படி ஒன்னா இருக்கு இல்லைங்களா? 2 வேற வேற தானே. ஒரு நாளைக்கு இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகும், 2 வேற வேற தான். ஆனா இதை இப்ப இங்கன்னா பிரிக்க முடியுமா? பிரிஞ்சா நிலைச்சிருக்காரு. அப்போ இந்த உயிர் இந்த உடம்புல நிலைச்சி இருக்கணுங்கிறதுக்காக இந்த உடலும் உயிரும் மாதிரி சாமி நம்ம கூடவே ஒன்னா இருக்காரு. நம்ம சிரிச்சா சிரிக்கிறாரு, நம்ம அழுதா அழுகிறாரு, நம்ம சாப்பிட்டா சாப்பிட்றாரு. நம்ம என்னென்ன இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நமக்குள்ளேயே இருக்காரு சாமி. நமக்குள்ள நம்ம உடலும் உயிரும் போல ஒன்றா இருக்கும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம மனநிலையை நம்ம எப்படி வச்சுக்கணும்? எப்படி சந்தோஷமாகவே இருக்கணும். நம்ம அழுதா நமக்குள்ள இருக்க சாமி அழுவாரு. நம்ம கஷ்டப்பட்டா அவர் கஷ்டப்படுவாரு. நீங்கள் சாப்பிடாம இருந்தால் அவருக்கு பசிக்கும், இந்த உணர்வு வேணும். நம்ம உடலும் உயிரும் போல நம்ம சாமி நம்ம கூடவே இருக்காரு, உடம்பு உயிருமா இருக்கு. அதனால நாம் என்னென்ன அனுபவிக்கின்றோமோ அத்தனையே சாமி நமக்குள்ளே இருந்து நமக்கு அனுபவமா அவர் கொடுத்துருக்காரு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா எப்பயுமே நம்ம மனசை சந்தோஷமா வச்ச பழக்கணும். எப்பயுமே எல்லா விஷயத்தையும் நான் முதல் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் சாமி அப்படின்னு விட்டுட்டு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கணும். எதுக்காகவும் கவலையே படாதீங்க. எந்த கவலையும் நம்மளால தீர்க்கவே முடியாது. அதனால எதுக்காகவும் நம்ம கவலையே படவே வேணாம், கண்ணீரே விட வேணாம். பக்தவச்சலையா சொல்லுவார் இல்லைங்களா, எப்படின்னா அதை வந்து சொல்லுவார், கண்ணீர் விடாதீங்க, கண்ணீர் விடாதீங்க அப்படின்னு. கண்ணீர் மட்டும் விடவே விடாதீங்க. என்ன எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. ஒன்னே ஒன்று, எப்போ கண்ணீர் வரணும்? திருவாசகம் படிக்கும்போது மட்டும்தான் கண்ணீர் வரும். அந்த உருகி 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 அப்போ மட்டும்தான் நம்ம கண்ணீர் வரும். வேற எந்த கவலைக்காகவும் கஷ்டத்துக்காகவும் நம்ம கண்ணீர் விடவே கூடாது. அந்த ஒரு வைராக்கியத்தை இன்னைக்கு எடுத்துக்கோங்க. இனிமே நான் அழுகவே மாட்டேன், எந்த பிரச்சனை வந்தாலும் சாமி பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு சொல்லுங்க. அவங்க மனசுக்கு திரும்ப 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 சொல்லுங்க, நான் அழுக மாட்டேன், இந்த பிரச்சனையை சாமி பார்த்துக்குவார், திரும்ப திரும்ப சொல்லுங்க. அப்போ அந்த இது என்ன ஆகிடும், உங்கள் மனசில் பதிஞ்சிடும். அது 48 நாள் நீங்கள் வந்து விடிய காலம்புரை எழுதிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பழகிடும். இல்லை அதெல்லாம் உங்களுக்கு பழகிடும். உங்கள் மனசை நான் என் பிள்ளைங்களுக்கு தான் சொல்கிறேன், நீ முதல் உன்னை நம்பணும் இல்லையா? என்னால் முடியும்னு நம்பணும். அப்போ அதை நம்ம தான் செய்யணும். எனக்கு நான் கட்டலை, எனக்கு நான் தான் எஜமான், எனக்கு யார் போகணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் இல்லையா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கட்டளை போடுங்க. நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஏன் கவலைப்படணும், நான் கண்ணீர் விட மாட்டேன், எல்லாத்தையும் யார் பார்த்துக்குவார்? என் சாமி பார்த்துக்குவார் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லி சொல்லி பழக்கி இனிமேல் நம்ம கண்ணீரே விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவை இன்னைக்கு நம்ம எடுத்துருவோம். சரிங்களா? அதனால நமக்குள்ள சாமி இருக்கார். அப்போ நம்ம அந்த சாமியை எப்படி வச்சுக்கணும்? சந்தோஷமாக வச்சுக்கணும். நிறைய பாட்டு பாடுங்க, நிறைய நாமாவளிகள் சொல்லுங்கள், நிறைய பூஜைகள் பண்ணுங்க. நம்ம இப்போ உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, உடனே அப்படியே மனசும் அப்படியே ரொம்ப கவலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்பு அப்படியே ஆமாம் தானே? ஒரு கவலை வந்துச்சுன்னாவே எவ்வளவு சுறுசுறுப்பானவங்க இருந்தாலும் அப்படியே முடங்கி போயிடுவாங்க. அதே மாதிரி நோய் வந்துச்சுனாலும் என்ன பண்ணிடுவாங்க, மனசுக்குள்ள ஒரு கவலை வந்துடுது. அதே மாதிரி தான் சாமி நமக்குள்ள உடலும் உயிருமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணணும், உடலும் உயிருமாக இருந்து இந்த உயிர் வந்து இந்த உடம்புல தங்கி இருக்கிறதுக்காகவும் அந்த ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றாகவும் நமக்கு உள்ள மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொருள்லையும் கலந்து அந்த வடிவத்தில் அந்த தன்மையில் இருக்கிறதுனால இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சுவாமி என்ன சொல்கிறாங்க, அருக்கனில் சோதி அமைத்தாய் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன், தீயில் வெம்மை செய்தோன் தின்திரள் தீயில் வெம்மை செய்தோன், பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலில் மூக்கம் கண்டோன், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன்,
என்று என்று எனைப்பல கோடி எனைப்பல பிறவும் அனைத்தனை தவையில் அடைந்தோன் அதுதான்று. நீர்ல இனிப்பா இருக்கிறதும் சாமிதான், தீயில வெம்மையா இருக்கிறதோ சாமிதான், நிலத்திலே திண்மையா இருக்கிறது எல்லாமுமாக இருக்கிறது நம்ம சாமிதான் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சொல்றார். முதல்ல ஒன்றாக இருக்கிறார், நம்மளோட உடம்பும் உயிர் மாதிரி ஒன்றாக இருக்கிறார். ரெண்டாவது என்ன சொன்னாங்க? வேறாக இருக்கிறார். அது எப்படி வேறாக இருக்கிறார் அப்படின்னா பொருள்தன்மையினால வேறாகிறார். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்றாங்கன்னா, கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. கண்ணுக்கு வெளிச்சம் இருக்குங்களா இல்லையா? கண்ணு பார்த்தோமா பார்க்காதா? பார்க்கும், கண்ணால பார்க்க முடியும். சூரியனுக்கு வெளிச்சம், இந்த கண்ணொளியா நம்ம இருக்கோம், சூரிய ஒளியா சாமி இருக்கார். அது எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கண்ணு நல்லா தெரியும், கண்ணுக்கு நல்லா பார்க்கக்கூடிய திறமை இருக்கு. ஆனால் இப்போ இந்த இடத்துல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, இரவு நேரம் ஆயிடுச்சு, எதிர்த்தாப்புல இருக்க நமக்கு யாரையாவது தெரியுமா? இந்த கண்ணுக்கு பார்வை இருக்குங்க, நல்லா பார்க்கக்கூடிய திறன் இருக்கு, ஆனால் இந்த இடத்துல வெளிச்சம் இல்லை. அப்போ இந்த கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. அந்த நிலைமையில தான் இந்த உயிர் இருக்கு. இப்போ இந்த உயிருக்கு நமக்கு ஒரு அறிவு கொடுக்கணும் இல்லையா? அந்த அறிவை கொடுப்பதற்காக சூரிய ஒளி போல சாமி இருக்கான். நம்மளை விட்டு வெளியே போய் வேறா நின்று இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக, நமக்குள்ள இருந்தாலும் நம்ம நினைக்கிறதே நினைச்சிட்டு நம்ம செய்யறதே செஞ்சுட்டு இருப்பாரு. அதனால நம்மளை விட்டு வேறாக இருந்து கண்ணொளி மாதிரி நம்ம இருந்தாலும் சூரிய ஒளி போல இறைவன் நமக்கு உணர்த்துகின்றார். இப்போ ஒரு மெஷின் இருக்கு, அந்த மெஷினை இயக்கத்துக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? இப்போ நம்ம மெஷின் மாதிரி இருந்தால் நம்ம இயக்கத்துக்கு சாமி வேணுமா இல்லையா? அதுபோல இயந்திரமும் இயக்குவோனும் போல வேறாக இருந்து நமக்கு அறிவை தரும். எதுக்காக வேறாக இருக்க? அறிவை கொடுக்கறதுக்காக. முதல்ல உயிரும் உடலும் போல உள்ள இருந்து இந்த உயிரை உடம்புல நிற்க வைக்கிறாரு. ரெண்டாவதா கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல வெளியே இருந்து நமக்கு அறிவை, இந்த உயிருக்கு அறிவை கொடுக்கிறார். மூன்றாவதா என்ன செய்யறாரு? உடனாக இருக்கின்றார். அது என்னது? அது உடனாக இருக்கின்றார் அப்படின்னா செலுத்தும் தன்மையினால் உடனாக இருக்கின்றார். உயிர் அறிவும் கண்ணொளியும் போல அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம ஒரு முக்கியமான யோசனையில உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. இல்லை உங்கள் ஆஃபீஸ் விஷயம், இல்லை ஸ்கூல் விஷயம், ஏதோ ஒரு விஷயம், ஒரு சரியான ஒரு பிரச்சனையில் வந்து ரொம்ப யோசனை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க காலையில். அப்போ உங்கள் மனைவி வந்து கொண்டு வந்து ஒரு டம்ளரில் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா சூடாக இருக்குது, குடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போவாங்க. நீங்கள் தான் யோசனையில் இருக்கீங்க. அதனால் அது தெரியுங்களா? அவங்க வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, எதுவும் தெரியாது. நீங்கள் என்னென்ன இருக்கீங்க? யோசனையில் இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ண ஒரு ஒரு தெளிவு வருமா இல்லையா? நம்ம ஒரு யோசனையில் இருப்போம், அந்த சமயத்தில் என்ன நடந்தாலும் தெரியாது. அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா காஃபி ஆறி வைக்கிறது. அப்போ வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு திட்டவும் செய்வோம். வைக்கும் போதே சொல்லக்கூடாதா? ஆறி போச்சு, போய் சூடு பண்ணிட்டு வா, நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மா கொண்டு வந்து வைக்கும்போது கண்ணு முடிச்சு பார்த்துட்டு தானே இருந்தார். அந்த அம்மா சொல்லும் போதும் கேட்டுட்டு தானே இருந்தார். ஏன் அவருக்கு தெரியலை? ஏன் தெரியல? நீங்கள் இதை உணர்ந்துருக்கீங்களா இல்லையா? நம்ம மெய்மறந்து உட்காந்துருப்போம். யாரும் வந்துட்டு போனாங்கன்னு கூட தெரியாது இல்லைங்களா? ரோட்லேயே கூட சில சமயம் நம்ம மாட்டுக்கு போயிட்டுருப்போம். எதுக்காக ரொம்ப தெரிஞ்சவங்க வருவாங்க. ஏங்க அப்படின்னு கூப்பிட்டாலும் போட்டீங்களா? கவனிக்கலங்க அப்படின்னு இல்லையா? கவனிச்சு இந்த நிகழ்வு நடந்திருக்கா இல்லைங்களா? ஏன் அது நம்ம கண்ணு திறந்துருக்கு, கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம், காதால் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மனசு அதை உணரலை. ஏன்னா சாமி நம்மக்கிட்ட இல்லை. சாமி எங்கே இருந்தார்? நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தோமோ அங்கே இருந்தார் இல்லையா? அப்போ அந்த உயிர் அறிவுங்கிறது நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நம்மளால். இப்போ கோமா ஸ்டேஜுக்கு நிறைய பேர் போகிறாங்களே, அவங்களுக்கு உயிர் இருக்குது, கண்ணு தெரியுது, காது கேட்கு, எல்லா புலன்களும் இருக்குது. ஆனால் மெய்யறிவு வேலை செய்யலை இல்லையா? அது மாதிரி அந்த உயிர் அறிவு நம்ம கூட இருந்தால் தான் நம்மளால் இந்த வாழ்க்கையை செலுத்த முடியும். அதுக்காகத்தான் சாமி என்ன செய்யறாரு? உடனாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 3 விதம் சொன்னேன். இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சைவ சித்தாந்த தத்துவமா இருந்துச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான சப்ஜெக்ட் சரிங்களா? இதெல்லாம் சொல்றதுக்குலாம் எனக்கு தகுதியே இல்லாத ஆளுங்கெல்லாம். அத்துவிதம் பற்றி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே கிடையாது. ஆனா எனக்கு எங்க குருநாதர் சொல்லி கொடுத்ததுல
எனக்கு பிடிச்ச ஒரு சித்தாந்தம் அப்படின்னா இந்த விஷயமா இருந்துச்சு. இதை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் எளிமையாக சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொன்னது சரியா தப்பாங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் இதை இப்படி நான் படித்த நூலில் இருந்து எனக்கு என்ன அறிவுக்கு எட்டிய வகையில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமி நம்ம கூட ஒன்றா இருக்கார். எப்படி இருக்காரு? இந்த உடம்பும் உயிர் மாதிரி நம்ம கூடவே இருக்கார். 2வது வேறாக இருக்கிறார். கண்ணொளியும் சூரிய ஒளியும் மாதிரி நமக்கு அறிவை கொடுக்கணுங்கிறதுக்காக. 3வதா உடனாக இருக்கின்றார். எதுக்குன்னா இந்த உயிர் அறிவும் கண்ணொளியும் போல. கண்ணு பார்த்தாலும் அந்த கண்ணில் அந்த உயிர் அறிவு, இறைவனுடைய அறிவு சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை உணர முடியும். அதனால நம்ம இந்த பிறவியினை செலுத்துவதற்காக நம்மளோட உடனாக இருக்கின்றார் அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்த நிச்சயமாக நான் சொன்னது எந்த விதத்தில் எனக்கு சரின்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட குருநாதர்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆர்வம் எனக்கு இதை சொல்லணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால நான் சொல்லியிருக்கிறேன். அதனால என் அறிவுக்கு எட்டிய வகையில் இந்த கருத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை திருமாளிகை தேவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உடனாக இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு திருமாளிகை தேவர் திருவிசைப்பாவில் விளம்புமா விளம்பே, பணியுமா பணியே, கருதுமா கருதே, உரைக்குமா உரையே, நடுகுமா நடுகே, இசையுமா இசையே, நுகருமா நுகரே, விரும்புமா விரும்பே, நினையுமா நினையே என்று எல்லா செயல்களுமாக இருப்பவன் சிவபெருமான் தான். நம்ம கூட இருந்து நம்மளை செலுத்துறாரு. இந்த ஒரு உணர்வை நம்ம வாங்கிக்குவோம். நம்ம கூட இருக்கிறது சிவபெருமான், நம்மளை செலுத்துவது சிவபெருமான், நம்மளுடைய எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருக்கிறதும் அவர் தான், நம்மளுடைய எல்லா கட்டங்களையும் தீர்க்க போகிறதும் அவர் தான். மாணிக்கவாசக சுவாமி சொல்றார், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி மூணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்று சொல்லி வாழ்த்தவனே, எல்லாமே நீங்க தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சிவம் வந்து அறிவிக்க நாம் அறிஞ்சுக்கணும், அவரை செலுத்த நாம் செலுத்தணும், சிவமாகவே நம்ம மாற்றணுங்கிறதுக்காக தான் சாமி நம்ம 3 விதத்தில் நம்ம கூட இருக்கார். அதனால நம்ம எதுக்காகவும் பயப்படாம, நமக்குன்னு எந்த சுதந்திரமும் கிடையாது, நான் சிவபெருமானுக்கு அடிமை, அவர் என்னை ஆட்கொண்டுட்டாரு, அவரு என்னை செலுத்துவார், எனக்கு எந்த கவலையுமே இல்லைன்னு நம்ம என்ன செய்யலாம்? இந்த மன நிறைவை, மன நிம்மதியை நம்ம கொடுத்துக்குவோம், ஞான உணர்வை நம்ம கொடுத்துக்குவோம். இப்போ சிவபெருமானுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? இமைப்பொழுதும் நம்மளை விட்டு சாமி நம்ம மறந்தா கூட அவர் நம்மளை விட்டு போக மாட்டார். அதான் சொல்லிட்டேன், உயிரும் உடம்புமா நம்ம கூட இருக்காருன்னு சொல்லிட்டேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், நான் நீக்க அவன் நீங்கவே மாட்டான், நீங்காதான் தாழ்வாழ்ன்னு சொல்லுவோம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காம இருக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து செய்கிறோமே இந்த சிவ பூஜை, சிவ பூசை, பூஜை இல்லை பூசை, இந்த சிவபூசை தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அவருக்கு இந்த சிவபூசையை பிடிக்குது? எதனால இந்த சிவபூஜை சாமிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இன்னைக்கு இந்த சிவபூஜையில காலையில இருந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்ல, நம்மளும் சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம சாமி எது இருக்காரு தெரியுங்களா? அப்படியே ஆனந்த கூத்தாடிட்டு இருக்கார். இப்போ இன்னும் ஆடுவார் பாருங்க, பஞ்சாட்சர வேள்வி, 5 எழுத்து வேள்வி சொன்னோம்னா அப்படியே சாமி குசி ஆயிடுவார் இல்லையா? நம்மெல்லாம் எப்படி கை கட்டி சந்தோஷமா சொல்றோமோ அது மாதிரி அவர் ஆனந்த கூத்து ஆடிட்டு இருக்காரு. இவ்வளவு பேர் என்னுடைய சிவனடியார்கள் பக்தர்கள் கூட்டத்தில் இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும் இல்லையா? அதனால அவர் அவ்வளோ சந்தோஷத்துல இருக்கார். அவருக்கு ஏன் இந்த சிவ பூசை பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவரை வந்து பாராட்டி போட்டுறதுனால, இல்லை அபிஷேக ஆராதனைகள் செய்கிறதுனால, இல்லை அலங்காரம் பண்ணி நம்ம பார்க்கறதுனால அவருக்கு பிடிக்குதா? அதுக்காக சாமிக்கு சிவ பூஜை பிடிக்கும், அதுக்காக பிடிக்கும். நம்ம எல்லாரும் உட்காந்து அவரை பாராட்டி போட்டு பொழுதுகிட்டே இருக்கோம் அப்படின்னா இல்லை. இந்த பூஜை இங்கு நடந்தால்
இத்தனை ஆத்துமாக்கள், இத்தனை உயிர்கள் உய்வு பெறுமே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. இவ்வளோ உயிர்கள், இவ்வளவு ஆத்துமாக்கள் இந்த பூஜையில கலந்துட்டதுனால, இந்த பூஜையினால இத்தனை உயிர்கள், இத்தனை ஆத்துமாக்கள் உய்வு பெறும் சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணாராம், கைலாயத்துல இருந்து அம்மாவை அனுப்பிச்சு விட்டாராம் பூலோகத்துக்கு, போய் சிவ பூஜை பண்ணியிருக்காங்களா இல்லையா? எத்தனை இடங்கள்ல அம்பிகை பூஜை செய்த இடங்கள். எதுக்காக கைலாயத்துல இருந்து அம்மா வந்து இங்க பூஜை பண்ணணும்? சாமிக்கு பிடிச்சது பூஜை. ஏன் பிடிக்குது? இந்த உயிர்கள் உய்வு பெறணும், அதுக்கு ஒரு வழி காட்டணும். அது யார் மூலமா காட்டுறது? நீ போய் பூஜை பண்ணு. அம்மா பூஜை முடிச்சுட்டு சொன்னாங்க, சாமி என்னோட பூஜை முடிஞ்சிருச்சு, அருள் புரியுங்கள் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னா, நம்பால் நின் பூசை என்றும் முடிவதில்லைன்னு சொல்லிட்டாங்க அம்மாட்ட. நம்பால் நின் பூசை என்றும் முடிவதில்லை, என்னைக்குமே முடியாது. நீ பூஜை பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இந்த உயிர்கள் உய்வு பெற வேண்டும் அப்படின்னா இந்த பூஜை என்பது எவ்வளவு சிறப்புடையது. அந்த பூஜையை நம்ம கட்டாயமாக எல்லாருமே காமேஸ்வரர் ஐயா உத்தரவுப்படி பாலாயி அவர்களுடைய வழிநடத்துதலில் நிச்சயமாக நமக்கு எல்லாத்துக்கும் தீட்சை வாங்கி கொடுத்துருவாங்க. சமய தீட்சை வாங்கினவங்களும் இருக்கோம், வாங்காதவங்களும் கட்டாயமாக வாங்கிக்கணும். நான் வந்து இந்த ஒரு சமய திணிப்போன்னு நினைக்காதீங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், சமைக்கணும், 8 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும், ஸ்கூலுக்கு போயே ஆகணும் இல்லையா? அதே நான் லீவில் இருந்தால் 10 மணிக்கு கூட எழுந்திரிப்பேன், ஒரு சமைப்பேன், ஒரு சாப்பிடுவேன், சமைச்சாலும் சமைப்பேன், ஹோட்டலில் வாங்கினாலும் வாங்குவேன் இல்லையா? அந்த ஒழுக்கம் இருக்குமா? இருக்காது. இப்போ நம்ம அப்படி தான் இருக்கோம். கோயிலுக்கு போனால் போவோம், போவாட்டி இருந்துக்குவோம், சாமி கும்பிட்டா கும்பிடுவோம், கும்பிடாட்டி இருந்துக்குவோம், அப்படிதானே இருக்கோம். நம்மளுடைய வசதிக்கு இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் தீட்சை, சமய தீட்சை மட்டுமாவது வாங்கிட்டோம்னா நம்ம ஒரு இந்த எப்படி நான் எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னே டைமுக்கு தான் செய்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். காலையில் அனுஷ்டானம் மலரக்கா பண்ணுறாங்க 2 நேரம் தான் நான் பண்ணுறதெல்லாம் தான். அதனால் காலையில் எழுந்திரிச்சோமா, 4 மணிக்கு சொன்னாரா ஐயா, எழுந்திரிச்சோமா, குளிச்சோமா, ஐயோ பூசை பண்ணணும், பூ பறித்து வைக்கணும், தீர்த்தம் எடுத்து வைக்கணும், எல்லாரும் உட்காந்து பார்த்தீங்களா இன்னைக்கு எல்லாம் அதுக்காக தான் உட்கார வச்சு பார்க்க சொல்லியிருந்திருக்காரு சாமி. முன்னாடியே காலையிலேயே எல்லாம் உட்காந்து எப்படி பூஜை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்ம அப்போ தான் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருவோம். நீங்கள் வந்து செஞ்சு பழகினா மட்டும்தான். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் பூஜை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்களால் பூஜை பண்ணாமல் இருக்கவே முடியாது. அவர் சொன்ன மாதிரி தான் தானாக எழுப்பி விட்ருவார். நானும் உட்காந்துருந்தேன், சரி இன்னைக்கு யாரோ வராங்க நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு உட்காந்தே தான் இருந்தேன். அப்புறம் என்னால் உட்காந்தே இருக்க முடியல, எழுந்திரிச்சு ஓடி போய் சாமியை கொண்டு வச்சு பூஜை பண்ணிட்டேன். அது மாதிரி கட்டாயமாக அது என்னன்னா நம்மளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். எந்திரிக்கணும், தினமும் சாமி கும்பிட்டே ஆகணும் இந்த சமயத்தில் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை நம்மளை நெறிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்ம வேற எதுவுமே நினச்சிக்க வேணாம் அப்படின்னு நினைப்போம். நம்மை ஒரு ஒழுங்குபடுத்தி நம்மளை வந்து ஒரு சிவசிந்தனையில் ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு செயலாக நம்ம நினைப்போம். அதனால் இந்த பூசையை சிவபெருமான் மிகவும் விரும்புறதுனால தான் அம்பிகையே பூமிக்கு அனுப்பி பூஜை செய்ய சொல்லியிருக்காங்க. பூஜை செய்கிறதுனா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல நம்ம மனசால் நினைக்கிறோம், ஆமாம் தானே? சாமியை நினைக்கணும், பூக்களை போட்டு நாமாவளியை சொல்லி அர்ச்சனை பண்ண போகிறோம், தேவார திருவாசகம் 2 சொல்ல போகிறோம், மந்திரம் தெரிஞ்சால் மந்திர ஜபம் செய்ய போகிறோம் இல்லையாக்கும். இந்த உடலால் தூங்கேன் மொழிகேன் கூத்தாடேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி கோவிலை கூட்டுறதோ அல்லது சுத்தம் பண்ணுறதோ ஏதோ இந்த காயத்தால் சில செயல்களை செய்ய போகிறோம். இவ்வளவுதான் பூசை. இதுக்காக தான் இந்த மானிட பிறவியவே நமக்கு சாமி கொடுத்துருக்காரு. திருமூலர் சொல்றார், யாவருக்குமா இறைவருக்கோ பச்சிலை, நீ ஒன்றும் கஷ்டப்படாத. மல்லிகைப்பூ 20 ரூபா விற்கிது, 50 ரூபா விற்கிது, எங்கே வாங்கி பூஜை பண்ணுறதுலாம் கவலைப்படாது. 4 நொச்சித்தலை பிச்சு போடு, இல்லைன்னா 4 முள்ளத்தலை பிச்சு போடு, இல்லை வில்வத்தலை, ஏதோ ஒரு 2 பச்சளையை பிச்சு சாமிக்கு போடும். அவர் எதுவுமே கேட்கல. பிள்ளையாருக்கு 2 அருகம்புல்லை பிச்சு போட்டால் கூட சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிடுவார். யாவருக்குமா இறைவருக்கோ பச்சிலை, அவ்வளோதான். நம்ம அப்பர் சாமி சொல்றார், சலம் பூவோடு தூபம் மறந்தறியே, தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியே, நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியே, உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன்னு சொல்றார். கொஞ்சோண்டு தண்ணியை கொண்டு ஊற்றுங்க. சலம் பூ 2 பூ, ஏதோ பூ அவர் சொன்ன மாதிரி 2 பச்சளை, தூபம்
அதோட என்ன இருக்கணும், தமிழோடு இசை பாடல் மறந்ததேன்னு சொல்றாரு. கட்டாயமா ஒரு 4 அவர் சொன்ன மாதிரி அந்த நம்ம பஞ்சபுராணம் படிப்போம் இல்லைங்களா, அதையாவது கற்றுக்கணும். ஒரு 5 பாடல்களையாவது நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கிட்டு கட்டாயமாக படிக்க வேண்டும். அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழால் பாடுக என்றார் தூமறை பாடும் வாயான். தூமறை அவரு வேதம் தான் ஓதுறாரு, ஆனா அவர் நம்மளை என்ன சொல்றாரு சுந்தர சுவாமிய, சொற்றமிழால் பாடுக அப்படின்னு சொல்றாரு. மாணிக்கவாசக சுவாமி சொல்றாரு, சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை தன் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மனர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆற வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த ஆள் அங்க பெருங்கடலே அப்படின்னு சொல்லுவார். சிந்தனையை மட்டும் அவருக்கு வச்சோனாவே போதும். இந்த மாதிரி மணிமணியான வாக்கியங்களால மாணிக்க வாசகர் தந்த அந்த திருவாசகம் என்கின்ற அந்த தேனை சுவைத்து நம்ம வாழ்க்கையில உய்வு பெறணும். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எள்ளிலும் கங்குள் பொழுதரு காலம் ஒன்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேல் ஏற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அண்ணல் அடியவர்க்கு அடிமை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாடல் புராணம் மாணிக்கவாசக சுவாமிகளை பற்றி சொல்லு. இந்த மாணிக்கவாசக சுவாமிகள் சந்த தேனை உண்டு சிவங்கிற ஞான தித்திப்பை உணர்ந்து உருகி பக்தி சுவையை சுவைத்து பிறவியாகிய இந்த பிணியை தீர்த்து நம்ம உய்வு பெறணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 63 நாயன்மார்கள் மாதிரி 63 நாயன்மார்கள் செயற்கரிய செயல்கள் செஞ்சாங்க. ஆனால் நம்ம மாணிக்கவாசக சுவாமி இருக்காரே, அவரை பாட வைக்கணுங்கிறதுக்காக திருவாசகங்கிற திருத்தொண்டை பெறணுங்கிறதுக்காக மதுரை நகரிலே நரியை பரியாக்கி பாண்டியருக்கு விற்று விண்புகழ் முடி வந்திக்காக மண் சுமந்து நீற்றலில் மேனியில் பிறம்படிபட்டு மாணிக்கவாசகரை தன் தொண்டனாக்கி கொண்டார் சிவபெருமான். தானே எழுத்தராகி வந்து ஒரு பிரதியையும் திருவாசகத்தை எடுத்து எழுதி போனார். இதை விட இந்த திருவாசகத்தோட பெருமை நம்ம சொல்றதுக்கு, சாமியே ஒரு பிரதி ஊழிக்காலத்தின் தனிமையை போக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருக்காருன்னா அது எவ்வளவு ஒரு சிறப்புடைய ஒரு இதுங்கிறது நமக்கு தெரியும். அதனால இந்த திருவாசகம் என்கின்ற தேனை என் கைகளிலே தந்த நத்தம் மீனாட்சி அம்மை உடனுரை சொக்கலிங்க பெருமானின் திருவடிகளை வணங்கி திருவாசகத்தை படிக்கவும் பாடவும் வைத்த என்னுடைய குருநாதர்